வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு புதியன கழிதலும் பழையன புகுதலும். என்ன தலைப்பை தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. என் மனசுக்கு தோணுச்சு ஷேர் பண்ணுறேன், தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு புதிய புதிய விஷயத்துக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டு போகிறோம். அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அப்கிரேடேஷன் நம்மளுடைய இயல்பையும் நம்ம யாருன்றதை அழிக்கக்கூடாது. அதில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக நம்ம ஜென்ரேஷன், அதாவது அடுத்து உருவாக்குற சந்ததிக்கு அந்த பழைய விஷயங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு நினைவுகளே இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போ ஓடிட்டுருக்க இதே வேகத்தில் ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகள், தானியங்களை மீட்டெடுக்கிறதுக்கு இப்போ எப்படி ஒவ்வொரு விவசாயம் போராடிட்டுருக்காங்களோ அதே மாதிரி எஞ்சி இருக்கிற சில தமிழ் மக்கள், பாரம்பரிய தமிழ் மக்கள், பூர்வீக தமிழ் குடிகளை தேடி பயணிக்கிற காலம் கூடிய விரைவில் வரும். அதில் ஆச்சரியம் எதுவுமே இருக்காது. அன்னைக்கு உட்காந்து புலம்பக்கூடாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மறுபடியும் கூட்டு குடும்ப ட்ரெடிஷன் கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சாத்தியமற்ற விஷயம்னு கூட சொல்லிடலாம் ஓப்பனாக. இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காத இருந்தவங்க சண்டை கட்டுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெடிஷன் இது, நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்வியல் முறை இதுன்றதை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, என் குழந்தைக்கு தமிழ் படிக்க வராது, தமிழ் எழுத வராது, அவன் ஹிந்தியில் டாப் ரேங்கிங்கில் இருக்கான், அவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறான். எல்லா மொழியும் கற்றுக்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் என்றைக்கும் தாய்மொழியை விட்டு கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நம்ம யார் என்ற அடையாளத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய இது. எல்லா நாட்டு மொழியும் கற்றுக்கலாம், எல்லா கலைகளையும் கற்றுக்கலாம். ஆனால் அவங்க யாருன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க. தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும், மதுரை கோயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பழைய புராதன கோயிலுங்களில் இருக்க கட்டிடக்கலையை பார்த்து வியந்து தான் வெளிநாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு வராங்களே. அதே சமயம் நம்மளுடைய ட்ரெடிஷன், வாழ்வியல் முறை, உணவு, உடை, நம்மளுடைய கட்டிடக்கலை, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஃபாரினர்ஸ் இங்கே வராங்களே தவிர்த்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி, தீம் பார்க்கு, எக்ஸைட்மெண்ட், அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பார்த்து எந்த வெளிநாட்டுக்காரங்களும் இங்கே ஈர்க்கப்படலை. ஸோ அப்போ பழைய விஷயங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்றத நம்ம பிள்ளைங்க மனசில் நம்ம கொண்டு வரணும். ஏன் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ அவங்க கட்டின காலத்துக்கு அப்புறம் எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஏன் அதெல்லாம் இடிச்சிட்டு இவங்க மாற்றி ரெனோவேஷன் பண்ணி கட்டியிருக்கலாம். இப்போ இல்லை, இப்போ இருக்க இதுக்கு ஏற்ற மாதிரி லிஃப்டெல்லாம் வச்சு கூட பப்ளிக்காக அதை மாற்றிருக்கலாம். ஏன் மாற்றலை? புராதனமான விஷயங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ அந்த மதிப்பு தான், அது வருஷம் ஏற 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 அந்த பழைய விஷயங்களுக்கான மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர்த்து குறையாது. ஸோ நம்ம அதை பாதுகாக்கணும். நம்ம மொழியாக இருக்கட்டும், நம்ம கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்ம வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், எல்லாமே இதோடு சேர்ந்தது தான். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து நம்ம ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்கணுன்னு எவ்வளோ பேர் நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் நம்ம அதை மதிக்கிறோமா? பெரும்பாலும் கிடையாது. நிறைய பேர் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் மாடலு, இப்படி ட்ரெஸ்ஸிங், எல்லா விஷயத்துமே நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷன் காஸ்டியூம் போடுறதே அக்கேஷ்னல் ஆகிடுச்சு. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு நம்ம பண்டிகைகள், நம்மளுடைய பழக்கங்கள், நம்ம வாழ்வியல் முறை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க. விவசாயம்னா என்னென்னு கேட்குற குழந்தைங்க கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இங்கிலீஷில் அக்ரிகல்ச்சர் சொன்னால் தெரியும், விவசாயம் சொன்னால் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்ம ஜென்ரேஷன் பிள்ளைங்க அப்படி தான் வளர்கிறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.